morning students. Today in our chemistry class we learn about physical and chemical equilibrium in unit 8. So in the lesson la physical and chemical equilibrium oda basic concept ellame paaka porom and describe the meaning of equilibrium, then explain the dynamic nature of equilibrium involved in the physical and chemical process, then state the law of mass action and deduce the expression for the equilibrium constant Kp and Kc, then establish the relationship between the Kp and Kc. Kp and Kc க்கு உள்ள relationship between the constant யும் நம்ம இந்த lessonsல ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்க்க போறோம். So let's start the lessons now. First, what is mean by equilibrium? There are the two types of equilibrium இருக்கு, physical and chemical. அதுக்கு முன்னாடி equilibrium என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். Equilibrium is achieved when the forward rate of the reaction is equal to the reverse rate of the reaction. அதாவது நம்மளுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நமக்கு ரியாக்டன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும், ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ரியாக்டன்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பொழுது ஈக்குலிபிரியமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ தட் இஸ் கால்டு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் வந்து டூ டைப்ஸில் இருக்குது, ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியத்தில் ஃபர்ஸ்ட் physical equilibrium அப்படின்னா என்னன்னா, if the opposing process involve only the physical change, mind the word only the physical change. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, only the physical change. அதாவது எக்ஸாம்பிள், melting of ice water, the equilibrium is called physical equilibrium. அதாவது அந்த ப்ராடக்ட்ல அந்த ஸ்டேட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. ஓகேங்களா? எந்த ஒரு நியூ ப்ராடக்டும் இன்வென்ட் ஆகாது, பட் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்ல மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து மெல்ட் ஆச்சுன்னா நமக்கு லிக்விடாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். இதில் எங்கே ஈக்குலிபிரியம் நடக்குது அப்படின்னா, ஐஸ் கியூப் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அது மெல்ட் ஆச்சுன்னா நமக்கு லிக்விட் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகும். அகெயின் நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது இது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நடக்கும்போது அகெயின் என்ன ஆகலாம், அது ஐஸாக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம். Next, chemical equilibrium. If opposing process involve the chemical changes, the reactions between the H2 and I2, the equilibrium is called chemical equilibrium. So in the chemical equilibriumல reactant product சேமா இருக்காது, பட் reactant react ஆகி நமக்கு ஒரு நியூ ப்ராடக்ட்டை கொடுக்கும். அந்த நியூ ப்ராடக்ட்ல இருந்து நம்ம பேக்வர்ட் ரியாக்ஷன்ல அகைன் ரியாக்டண்ட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ ஹைட்ரஜனும் அயோடினும் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைட் அப்படின்ற ஒரு நியூ காம்பவுண்டை கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் அயோடிலேருந்து நம்ம அகைன் ஹைட்ரஜன் தனியாகவும் அயோடைட் தனியாகவும் நம்மளால பிரிக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் ஃபோர் டைப்ஸ் இருக்கு. லிக்விட் கேஸ், சாலிட் கேஸ், கேஸ் சொல்யூஷன் அண்ட் சாலிட் டு சாலிட் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ஈக்குலிபிரியம். இது ஏன் நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும். அதனால தான் இது ஒரு டைனமிக், அதாவது ஒரே ஸ்டேட்டில் இருக்காது. ரியாக்டாக வந்தாவே இருக்காது, ப்ராடக்டாக இருக்காது. ரியாக்டன் ப்ராடக்டை கொடுக்கும், அகைன் ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைனமிக் நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை நம்ம கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். இந்த டைனமிக் ஈக்குலிபிரியம் 3 டைப்ஸ் இருக்கு. heterogeneous equilibrium, equilibrium constant and homogeneous equilibrium. ஃபர்ஸ்ட் heterogeneous equilibriumனா என்ன, homogeneous என்னன்னு தெரிஞ்சுப்போம். homogeneous அப்படின்றது சேம் ஸ்பேஸ். சாலிட்னா நமக்கு ரியாக்டன்ட் சாலிடாக இருக்கும் பொழுது ப்ராடக்டும் சாலிடாக இருக்கும். ரியாக்டன்ட் லிக்விடாக இருந்தால் ப்ராடக்டும் லிக்விடாக இருக்கும். ரியாக்டன்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் ப்ராடக்டும் கேசியஸ் ஸ்டேட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குலிபிரியம். ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஹோமோஜினியஸ்க்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும். நமக்கு ரியாக்டன்ட் ஒரு சாலிடும் லிக்விடும் சேர்ந்து கிடைக்கும்போது நமக்கு ப்ராடக்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் கிடைக்கலாம், இல்லை ரியாக்டன்ட் சாலிடாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராடக்ட் லிக்விடில் கிடைக்கலாம். ஸோ இதுதான் ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் கான்செப்டில் இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த டைனமிக் ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. H2O, தட் மீன்ஸ் வாட்டர், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து H2O. ஸோ இந்த H2O அகைன் என்ன ஆகும், H2O மாறும். இதுவே கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா N2O4 இது நமக்கு என்ன ஆகுது, 2NO2 மாறுது, நைட்ரிக் ஆசிடாக மாறுது. ஸோ டைனமிக் மீன்ஸ் சேஞ்ச்.
The equilibrium occur when two opposing force occur to the same rate. Okay va? So next dynamic என்றது changing. Reactant keep changing into the product and the product keep changing into the reactant. So continuously நடக்கிறது தான் dynamic equilibrium. So dynamic equilibrium உங்களுக்கு easy understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். An equilibrium constant for a reaction in the reactant and the product in the same state, that is called as homogeneous equilibrium. இப்போ homogeneous equilibrium என்னன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? So same spaceல இருக்கணும். solid liquid, solidனா reactant remain solid, product solid இருக்கணும். liquidனா reactant liquid, product liquid இருக்கும். So that is called as homogeneous equilibrium. So different way expressing the equilibrium constant, a state of equilibrium between the reactant and product the same space. இதுல எக்ஸாம்பிளோட கொடுத்திருக்காங்க பாருங்க. So CH3CO2H இது நமக்கு என்ன ஆகுது? அக்வஸ் சொல்யூஷனா இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டும் அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே எனக்கு சேம் ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜினியஸ் யூக்லிபிரியம். ஸோ ஹோமோனா என்ன எப்படி இருக்கும், ஹெட்ரோனா எப்படி இருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ ஹெட்ரோஜெனியம் யூக்லிபிரியம் எப்படி இருக்கும்? ஸ்பீசியஸ் having different physical state called heterogeneous equilibrium. mistakes இருக்கு இதுல homogeneous again repeat ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல heterogeneous வரணும். எக்ஸாம்பிள் CaCO3 கால்சியம் கார்போனேட் gaseous ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நமக்கு கால்சியம் ஆக்சைடு அப்படின்ற சாலிட் ஸ்டேட்டும் கார்பன் டை ஆக்சைடுன்ற கேசியஸ் ஸ்டேட்டும் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து சேம் ஸ்பேஸில் இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் இருக்கிறதுனால இது ஹெட்ரோஜினியஸ் யூக்லிபிரியம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ இந்த யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்றது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் and the product is called law of mass action. இதுக்கு relationship between chemical equation ஓட concentration of the reactant and the product. so இதுதான் நம்ம laws of mass action சொல்றோம். இதுக்கு என்ன எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா, at any instant the rate of the chemical reaction at the given temperature is directly proportional to the product at the given mass of the reactant at the instant. ஸோ மாஸை பேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனோட ஈக்குவேஷன் ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டண்ட்டாக இருக்கும். ரேட் எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ரியாக்டண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ இந்த லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் நம்ம யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ஃபிசிக்கல் யூக்லிபிரியத்துக்கும் கெமிக்கல் யூக்லிபிரியத்துக்கும் உள்ள யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் கேபி அண்ட் கேசி. கேபி அண்ட் கேசியோட யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம டெரைவ் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கேபி அண்ட் கேசி கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் யூக்லிபிரியத்துக்கும் கெமிக்கல் யூக்லிபிரியத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்து வித் எக்ஸாம்பிளோட இந்த டெரிவேஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டெரிவேஷன் நவ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேபினா என்ன, கேசினான்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த லெசனோட டாப்பிக்கே என்ன? ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் அண்ட் கெமிக்கல் யூக்லிபிரியம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கெமிக்கல் யூக்லிபிரியம், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கேபி அண்ட் கேசி. ஸோ நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? இந்த ஏரோவை தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ XA + YB ரிவர்சிபிள் ரியாக்ஷன், LC + MD இது ஒரு கெமிக்கல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் ABCDன்றது எல்லாமே ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ABன்றது ரியாக்டன்ட், CDன்றது ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு XYLMன்றது எல்லாமே ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், ஒரு ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் தான். இதில் ABC அண்ட் D இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எந்த லாவை அப்ளை பண்ணுறோம்? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இந்த லாவை அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் RF அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது? ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இந்த RF எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஸோ RF அப்படின்றது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா, தட் மீன்ஸ் directly proportional to RF forward reaction directly proportional to A⁴X B⁴Y or RF அதாவது ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு KF ஃபார்வர்ட் A⁴X B⁴Y. ஸோ இதை நெக்ஸ்ட்டு பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இதே சேம் மெத்தடில் பேக்வர்ட் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேக்வர்ட் ரியாக்ஷன் அதே மாதிரி RB directly proportional to C and D பவர் LM. இது எப்படி எழுதலாம்? ரிவர்சிபிள் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ KB
ஈக்குலிபிரியம் பேக்வர்ட் ரியாக்ஷன் C and D பவர் LM. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் ஆக முடிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எடுத்து எழுதுகிறோம், நெக்ஸ்ட்டு பேக்வர்ட் ரியாக்ஷன் எழுதுகிறோம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எழுதும்பொழுது ஃபார்வர்டில் இருக்கிற அதாவது A+B அப்படின்ற ஒரு ரியாக்டன்ட் எழுதுகிறோம். பேக்வர்டு எழுதும்போது C+D அப்படின்றத பேக்வர்டில் எழுதுகிறோம். ஏன் பேக்வர்டில் எழுதும்போது C+D எடுத்துக்கிறோன்னா, ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் A+B அப்படின்றது தான் ரியாக்டன்ட், பேக்வர்டில் C+D அப்படின்றது ரியாக்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த டெரிவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் KB அண்ட் KF. KB அண்ட் KF ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூக்லிபிரியம் நம்ம பண்ணும்பொழுது இப்போது ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்பொழுதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் A/X B/Y ஈக்குவல் டு பேக்வர்ட் ரியாக்ஷன் C/L D/M. இதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஃபார்வர்ட் டிவைடட் பை பேக்வர்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூஸை நம்ம ஃபார்வர்டோட வேல்யூ அண்ட் பேக்வர்டோட வேல்யூ அப் அண்ட் டவுனில் போட்டு டிவைடில் போட்டோம் ஈக்குவல் டு KC. இது என்ன கேஸ்ன்றது கெமிக்கல் யூக்லிபிரியம், ஃபார்வர்ட் பேக்வர்டில் இருக்க கெமிக்கல் யூக்லிபிரியம். இதே சேம் தான் ஃபிசிக்கல் யூக்லிபிரியமும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ த கிவன் டெம்பரேச்சர், த ரேஷியோ ஆஃப் த ப்ராடக்ட், active mass of the reaction product raise the respective stoichiometric coefficient. ஸோ இது respective temperature என்ன ஆகுதுன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு கெமிக்கல் ஈக்குவேஷனில் வந்து ஃபார்மேட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் யூக்லிபிரியம் சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கெமிக்கல் யூக்லிபிரியம், இப்போ பார்க்கறது ஃபிசிக்கல் யூக்லிபிரியம். அதே ஸ்டேம் மெத்தடில் இதே மாதிரி ப்ராசஸில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் போட்டுட்டு அதோட யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி கெமிக்கல் யூக்லிபிரியம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஃபிசிக்கல் யூக்லிபிரியம். என்ன கெமிக்கல் யூக்லிபிரியத்துக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், ஃபிசிக்கல் யூக்லிபிரியத்துக்கு ஒன்லி பவர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ KP ஈக்குவல் டு PC இன்ட்டு PD. ஓகே, பவர் LM. சரிங்களா? ஸோ இதில் PA PB PC அப்படின்றது என்ன, Dன்றது என்னன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ABCD ரெஸ்பெக்ட்லி. ஓகேங்களா? இந்த ABCDயோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் KB அண்ட் KC பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் KP அண்ட் KC. KPக்கும் KCக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கும் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம 10th படிச்சிருப்போம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்றது PV ஈக்குவல் டு NRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது PV ஈக்குவல் டு NRT தான் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதே கெமிக்கல் யூக்லிபிரியம் ரியாக்ஷனை எழுதுகிறோம். இப்போ யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC, கெமிக்கல் யூக்லிபிரியத்துக்கு என்ன நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணோம், கெமிக்கல் யூக்லிபிரியத்துக்கு இந்த CD A/B ஃபைன் பண்ணோம், அந்த வேல்யூஸை எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஃபிசிக்கல் யூக்லிபிரியத்துக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணோம், அதோட பவர்ஸ் இருக்கிறது அதே மாதிரி ஃபைன் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூஸை இங்கே எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் கெமிக்கல் யூக்லிபிரியம் எழுதிட்டோமா? இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NRT. ஓகே, ஸோ இந்த PV ஈக்குவல் டு NRT நம்ம P ஈக்குவல் டு N/V RT அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு N/V. இந்த N/Vன்றது ஆக்டிவ் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ P ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்ட்டு RT. ஓகேவா? இப்போ ஆக்டிவ் மாஸ்ன்றது எடுத்து இந்த P ஈக்குவல் டு N/Vன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆக்டிவ் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த N/V எடுத்துகிட்டு நம்ம ஆக்டிவ் மாஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி based on the expression partial pressure of the reactant and the product can be, reactantக்கும் ப்ராடக்ட்க்கும் நம்ம இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ABன்றது ரியாக்டன்ட், CDன்றது ப்ராடக்ட். இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா எல்லா இடத்துலையுமே ஆக்டிவ் மாஸை நம்ம மென்ஷன் பண்ணலாம். P ஈக்குவல் டு N/Vன்றதை எடுத்துகிட்டு ஆக்டிவ் மாஸை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா PA/X A/X RT. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு 4 டேர்ம்ஸும் கிடச்சிரும். சரிங்களா? இது வந்து ஆக்டிவ் மாஸை அப்ளை பண்ணி எழுதுனது பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவேஷன் இப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸை இப்போ Pயோட வேல்யூ, PBயோட, PC அண்ட் PDயோட வேல்யூ நமக்கு கிடச்சது இல்லையா? இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2ன்றது என்ன, ஃபிசிக்கல் யூக்லிபிரியம், KP ஈக்குவல் டு ஃபிசிக்கல் யூக்லிபிரியம். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இதில் RT வந்து காமனாக இருக்கும்.
ஸோ இந்த ஆர்டிஏ காமனாக வெளியில் எடுத்துடுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஆர்டிஏ காமனாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ வெளியில் எடுத்துக்கப்புறம் பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ L+M X+Y. ஸோ டிவைடண்ட் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு இதோட பவர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேமாக இருக்கணும், அதில் இன்ட்டு காமனாக இந்த ஆர்டிஏ வெளியில் எடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ இது எடுத்துட்டோம். இப்போது இந்த பவர் இருக்குங்களா, ஸோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா கேபி ஈக்குவல் டு கேசி. கேசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிது. கேபி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை, நமக்கு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபைன் பண்ணதுனால இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, கேசிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த சிடிஏபி எடுத்துகிட்டு நம்ம கேசி போடலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கேபி எடுத்துகிட்டு இந்த பவரை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கேசி போட்டாங்க. அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல் என்ஜி. ஓகே, ஸோ இந்த டெல் என்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் த கேஸ் ஸ்பேஸ். ஒரு கேஸியஸ் ஸ்பேஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டெல் என்ஜி. ஸோ த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் become intermediately obvious when del ng equal to 0 இருந்துச்சுன்னா kp equal to kc into RT power 0. KP equal to KCன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபிசிக்கல் யூக்லிபிரியமும் கெமிக்கல் யூக்லிபிரியமும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள், அதாவது சேம் ஸ்பேஸ் மீடியத்தில் இருந்துச்சுன்னா கேஸ் அதே மாதிரி சேம் மீடியம் கேஸ் மீடியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கும் பொழுது இதோட டெல்ஜியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேபி கிரேட்டர் தென் கேசியாக இருக்கும். அதே இடத்துல டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஸோ டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா கேபி லெஸ் தென் கேசியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேபி ஈக்குவல் டு கேசி அப்படி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி ஈக்குவல் டு கேசி நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெரிவேஷனோட கேபி ஈக்குவல் டு கேசி, கேபி அண்ட் கேசியோட ரிலேஷன்ஷிப் கான்ஸ்டன்ட் வந்து முடிவடையுது. ஸோ இதோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி அண்ட் கேசி ரிலேஷன்ஷிப் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட்டு யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் யூக்லிபிரியம். இப்போ நம்ம பார்த்தது ஹோமோஜீனியஸ்னால் என்ன, கேஸ் அதாவது ஒரே மாதிரியான ஸ்பேஸாக இருந்தால் அது ஹோமோஜீனியஸ். கேஸ்லேருந்து நமக்கு லிக்விட் ப்ராடக்ட் ஆர் சாலிட் ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ். இப்போ நம்ம பார்த்தது ஹோமோஜீனியஸ் இருக்கிற ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் கெமிக்கல் யூக்லிபிரியம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி வந்து முடியுது. ஸோ ஐ hope all of you understand children. If you have any doubt, you ask.